அதிகாரத்தை திருப்புங்கள். प्रेरितों के कामों के पुस्तक के फिर से पहले अध्याय को उठा लीजिए। பொதுவாக ஏதோ சில காரியங்களை ஆண்டவர் உங்களோடு பேசும்படி அவர் விரும்புகிறார். कुछ साधारण कार्य को आपसे परमेश्वर बात करना चाहते हैं। ஆண்டவர் தொடர்ந்து இதிலிருந்தே பேசலாம் அல்லது நாளை வேறு காரியங்களை கூட பேசலாம். परमेश्वर चाहे तो लगातार इसी विषय में बात करे या कल किसी और विषय में भी बात कर सकते हैं। ஒவ்வொரு நாளும் நான் பலிபீடத்திற்கு வருவதற்கு முன்னே என்ன வார்த்தைகளை சொல்லுகிறாரோ அதை தொடர்ந்து பேசும்படி விரும்புகிறேன். हर एक दिन में वेदी के ऊपर आने से पहले परमेश्वर जिस वचन को कहने के लिए कहते हैं उसे कहना चाहता हूँ। அப்போஸ்தல நடபடிகளை தேவ மனிதனாகிய லூக்கா எழுதினதாக வேதத்தில் வாசிக்கிறோம். प्रेरितों के कामों को लूका ने लिखा कर क्रम देखते हैं। பரிசுத்த வேதாகமத்தில் முற்றுப்பெறாத ஒரு புத்தகம் லூக்கா அப்போஸ்தல நடபடிகள் என்பதாகும். पवित्र शास्त्र में प्रेरितों का कामों का पुस्तक ही जो है उसका एक बंद खत्म हुआ कर ऐसा नहीं है, ऐसा स्थिति है। அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் அப்போஸ்தல நடபடிகள் ஏன் முடிவு பெறவில்லை? तो आप पूछ सकते हो पास्टर क्यों प्रेरितों का कामों का अंत नहीं हुआ? அப்போஸ்தல நடபடிகள் இன்று வரை நடந்து கொண்டே இருக்கிறது. प्रेरितों का काम आज के दिन तक हो रहा है। எப்பொழுது இந்த அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் முடிவடையும்? कब ये प्रेरितों के कामों का पुस्तक का अंत होगा? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வசனங்கள் எப்பொழுது நிறைவேறுமோ அப்பொழுது முடிவடையும். प्रकाशित वाक्य के 22वें अध्याय में जो बातें कही गई वो जब पूरा होगा तब ये प्रेरितों का कामों का पुस्तक का भी अंत होगा। அப்படி என்ன எழுதப்பட்டிருக்கிறது? वैसा क्या लिखा गया है? சீக்கிரமாய் வருகிறேன், देखो मैं जल्द आ रहा हूँ। இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் இந்த அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். यीशु मसीह के आने तक के प्रेरितों के कामों का पुस्तक आगे चलते रहेगा। பரிசுத்த திருச்சபைக்கு ஆவியானவர் தருகின்ற பொதுவானதும் புரிந்து கொள்ளுவதற்கும் வேண்டிய வார்த்தை என்னவென்றால், पवित्र परमेश्वर की कलीसिया के लिए समझने और साधारण से एक वचन क्या कह रहे हैं? முதல் அதிகாரம் முதல் வசனத்துல पहले अध्याय के पहले वचन में நீங்க புரிந்து கொள்ளணும், ஒரு தலைப்புல நான் இன்னைக்கு பேச மாட்டேன். आपको समझ लेना है, मैं एक परिचय एक विशेष शीर्षक पे मैं बात नहीं करूंगा। அன்பு அப்படின்னு சொல்லிட்டு 7 பாயிண்ட் அப்படி எல்லாம் நமக்கு கிடையாது. प्रेम प्रेम करके उसका शीर्षक में 7 पॉइंट ऐसा नहीं। 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆரம்பிப்போம். पहले अध्याय के पहले वचन से शुरू करेंगे। 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் போயிட்டே இருப்போம். நம்ம दूसरा वचन तीसरा वचन चौथा वचन जाते रहेंगे। வசனம் முடியாது, கூட்ட முடியுமா நம்ம போயிடுவோம். वचन खत्म नहीं होगा, मीटिंग खत्म होने के बाद हम चले जाएंगे। हालेलुया हालेलुया। பிரசங்கம் முடியாது, प्रचार खत्म नहीं होगा। எப்ப டைம் முடியுமோ அப்ப ஆமென் போட்டுரும். जब समय खत्म होगा तब आमीन बोल देंगे। 1ஆம் வசனம் சொல்லுகிறது, पहला वचन कहता है அப்போஸ்தலர்கள் प्रेरित பரிசுத்த ஆவியினால் கட்டளை பெற்றார், पवित्र आत्मा के द्वारा आज्ञा पाए। முதல் வசனம் அழகா சொல்லுகிறது, पहला वचन बहुत ही सुंदर तरीके से कहता है ஆமென். தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அப்படின்னு இருக்கு. चुने हुए प्रेरितों के लिए पवित्र आत्मा की आज्ञा पाने के बाद कर है। இங்கே வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது यहाँ पर हम वचन को पढ़ते समय ஆண்டவர் கட்டளை இட்டவர் என்றும் அப்போஸ்தலர்கள் கட்டளை பெற்றவர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर आज्ञा दिए कर और प्रेरित आज्ञा को पाए कर बताया गया है। இப்போ இந்த கட்டளை நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. अभी ये आज्ञा पूरा हो रहा है। நிறைவேறுகிறதா இல்லையா? पूरा हो रहा है कि नहीं? எப்படி நிறைவேறுகிறது? कैसा पूरा हो रहा है? உங்க பாஸ்டருக்கு சொந்த ஊருங்க? आपके पास्टर का खुद का गांव किधर है? உங்க பாஸ்டருக்கு எந்த ஊரு? आपके पास्टर का कौन सा गांव है? ஆமென். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா சொல்றீங்க, இதுக்கு மேல கேட்டா துருபதேசம் தான் வெளிப்படும். हर एक जन अलग अलग बता रहे हैं, इसके बाद बोलूंगा तो दुरुपदेश होगा। அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் प्रेरितों के कामों का पुस्तक 28ஆம் அதிகாரம் 28वां अध्याय ஆமென் 19 ஆமென் 20 வசனங்களை வாசிக்கும் பொழுது 19 और 20 वचन को पढ़ते समय நீங்கள் புறப்பட்டு போய்
तुम निकल कर जाओ, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. सारे जातियों को चेला बनाकर। மத்தேயு 28ஆம் அதிகாரம். சகல ஜாதிகளையும் சீஷராக்கி मत्ती की 28 अध्याय सारे பிதா जातियों को चेला குமாரன் बनाकर, பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, पिता पुत्र पवित्र आत्मा के नाम से बपतिस्मा देकर, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி मैंने तुम्हें जो भी आज्ञा दिया वो सभी को पालन करने के लिए அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார். उनको उपदेश करो करके कहे। ஒரு ஆமென் சொல்லுங்க. एक आमेन बोलिए। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஆமென் பைபிள் சொல்லுது. तो बाइबल कहता है, ஆமென் மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல வரும்போ, मार्कुस के 6वें अध्याय में आते तो, ஆமென் உலகமெங்கிலும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். सारे जगत में जाके सारे लोग को सारे जाति को सुसमाचार प्रचार करो। ஆமென் आमेन। என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை இடுகிறார். ऐसा कह के परमेश्वर आज्ञा दे रहे हैं। இப்ப பாருங்க, உங்க பாஸ்டருக்கு எங்க ஊர் தான் ஊரு. तो देखिए अभी आपके पास्टर का गांव भी हमारा ही இந்த गांव है। கட்டளை அவருக்கும் கிடைத்திருக்கிறது. ये आज्ञा इनको भी मिला है, அதனால அவர் அங்க இருந்து மும்பை வந்திருக்கிறார். इसी वजह से वो वहां से मुंबई आए அப்ப हैं। இவர் கர்த்தரால் கட்டளை பெற்ற ஒரு மனிதர். तो ये परमेश्वर से आज्ञा पाए एक मनुष्य है। இங்கே வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? यहाँ पर आके क्या कर रहे हैं? இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார். यीशु मसीह का प्रचार कर रहे हैं, ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கிக்கிறார். बपतिस्मा के बारे में प्रचार कर रहे हैं, ஆமென் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கிக்கிறார். मन फिराने के बारे में प्रचार कर रहे हैं, ரட்சிப்பை குறித்து பிரசங்கிக்கிறார். उद्धार के बारे में प्रचार कर रहे हैं, தேவராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறார். परमेश्वर के राज्य के बारे में प्रचार कर रहे हैं। பரிசுத்த ஆவியினால் தனக்கு கிடைத்த கட்டளை நிறைவேற்றப்பட்டு வருகிறது. पवित्र आत्मा के द्वारा पाए आज्ञा को वो पूरा करते आ रहे हैं। Praise the Lord. प्रेज द लॉर्ड। Hallelujah. हालेलुया। அப்போ பைபிள்ல நம்ம நிறைய வேர்டு நம்ம பார்க்கிறோம். तो बाइबल में हम कई वर्ड शब्दों को देखते हैं। புத்தி சொன்னார், बुद्धि कहे, புத்தி சொன்னார். बुद्धि सलाह कहे। சிலர் நினைக்கிற மாதிரி குத்தி சொன்னார் அல்ல, புத்தி சொன்னார். कुछ लोग समझने जैसा चुबा कर के ऐसा नहीं, बुद्धि की बात कहे। உபதேசம் பண்ணினார். उपदेश किए, அவர் உபதேசம் பண்ணினார். वो उपदेश किए। சிலரை கடிந்து கொண்டார். कुछ को डांटे, சிலரை கடிந்து கொண்டார். कुछ को डांटे, உன்னுருவே கடிந்து கொண்டார். मार डालूंगा डांटे। சிலருக்கு கட்டளையிட்டார். कुछ को आज्ञा दिए। நீங்க நல்லா கவனிக்கணும். आपको अच्छे से समझना है, ஒரே தெய்வம் 4 விதத்தில் தனது வார்த்தையை வெளிப்படுத்தினார். एक ही परमेश्वर 4 तरीके से अपने शब्द को प्रकट किए। புத்தி சொல்ல வேண்டியவர்களுக்கு புத்தி சொன்னார். जिनको बुद्धि की बात कहनी थी बुद्धि कहे, உபதேசம் பண்ண வேண்டியவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். जिनको उपदेश करना था उनको उपदेश கடிந்து किए, கொள்ள வேண்டியவர்களை கடிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் தடையில்லாமல் கடிந்து கொண்டார். जिनको डांटना था उनको डांटने के समय बिना रुकावट के डांटे, ஆனால் கட்டளையிட வேண்டிய நேரத்தில் கட்டளையிட்டார். लेकिन आज्ञा देने के समय आज्ञा दिए। ஆமென். आमीन। அப்போ அப்போஸ்தலர்கள் கட்டளை பெற்றவர்கள். तो प्रेरित जो है आज्ञा पाए हुए हैं। ஆமென். आमीन। சில நேரத்துல நம்ம மற்றவர்களோடு பேசும் பொழுது कुछ समय हम दूसरों से बात करते समय, செய்தா நல்லா இருக்கும், इसे करोगे तो अच्छा रहेगा, ஆமென், செய்தா நல்லா இருப்பேன், ऐसे करेगा तो अच्छे से நீங்க रहेगा, இதை செய்தா உங்களுக்கு ஆசீர்வாதம், आप लोग इसे करोगे तो आपके लिए आशीषदायक, செய்தாலும் சரி செய்யாம போனாலும் சரி. अरे करोगे तो भी चलेगा, नहीं करोगे तो भी चलेगा। ஆனா இங்க लेकिन यहाँ पर செய்து தானாக வேண்டும். इसे करना ही है। ஆமென். आमीन। புத்தி சொல்லுகிற சொல்றேன், முடிஞ்சா செய். बुद्धि कहने के समय बोल रहा हूँ, करना है तो कर, உபதேசம் பண்றேன், முடிஞ்சா செய். उपदेश कर रहा हूँ, होगा तो तू ஆனால் कर। கட்டளை என்று சொல்லும் பொழுது लेकिन आज्ञा कहते समय மாற்றத்தக்கதல்ல. बदलने की चीज नहीं, முடிஞ்சா செய் அப்படிங்கிற வார்த்தையே அல்ல, होगा तो कर ऐसी बात नहीं, செய்து தான் ஆகணும். करना ही है। பாஸ்டர் சூழ்நிலை சரியில்லை, पास्टर परिस्थिति सही नहीं, நேரம் நடக்க முடியலன்னா தலைகீழையாவது நடந்துரு, ஆனா நடக்காம முடியாது. अरे सीधे नहीं चल पा रहे तो उल्टे चल, लेकिन होगा नहीं ऐसा नहीं। நீங்க நல்லா கவனிங்க. आप अच्छे से समझिए, மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணினவர், दूसरों को जिसने उपदेश किया, தேசத்தின் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினவர் தம்முடைய சீசர்களுக்கு கட்டளை.
देश के लोगों के लिए जिन्होंने उपदेश किया, अपने खुद के चेलों को आज्ञा दिए। ஜனங்களின் பக்கம் திரும்பிய பொழுது அவருடைய முகமும் வார்த்தையும் வேற. लोगों का जो चेहरा है उनकी तरफ घुमा तो उनका बात और शब्द अलग, சீஷர்களை திரும்பி பார்த்த பொழுது அவருடைய முகபாவனையும் பேச்சும் வேற. और चेलों की तरफ घूम के देखे तो उनकी बातें और उनका चेहरा अलग था। ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. एक उदाहरण कहता हूँ, ध्यान से सुनिए। உங்க பிள்ளையும் உங்க பக்கத்து வீட்டு பிள்ளையும் விளையாடுறது. आपका बच्चा और आपका पड़ोसी का बच्चा खेल रहा है। விளையாடுகிற இடம் வந்து ஒரு அழுக்கு நிறைந்த ஒரு இடம். खेलने वाला जगह एक गंदगी से भरा हुआ जगह है। இப்ப நீங்க பார்த்துட்டீங்க. अब आपने देख लिए। உங்க பக்கத்து வீட்டு பிள்ளையை நீங்க எப்படி பேசுவீங்க, என்ன சொல்லுவீங்க? आपके पड़ोसी के बच्चों से आप कैसे बात करोगे? நல்லா கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए। நம்ம பக்கத்து வீட்டு பிள்ளைகிட்ட எப்படி பேசுவீங்க? पड़ोसी के बच्चे से कैसे बात करोगे? இல்ல என்ன அழுக்குலயே விளையாடுறா, अरे क्या तू गंदगी में खेल रहा है क्या? உடம்பு கெட்டு போயிருமா இல்லையா? अरे तेरा शरीर खराब हो जाएगा ना, சீக்கிரம் எழுந்திருச்சு ஓடி போயிரு வீட்டு பேரு. जल्दी से उठ के भाग जाए यहाँ से। இது யார்கிட்ட? ये किससे? பக்கத்து வீட்டு பிள்ளைகிட்ட. पड़ोसी के बच्चे से। இப்ப நேரா நம்ம முகம் யார் பக்கம் திரும்புது? अब सीधा हमारा चेहरा किसकी तरफ घूम रहा है? நம்ம பிள்ளைகிட்ட திரும்புது. अपने बच्चे की तरफ घूम रहा है। இத நான் சொல்ல வேணாம், நீங்க சொல்லுங்களே. इसे मैं नहीं बोलूंगा, आप लोग ही बोलिए। என்ன சொல்லுவீங்க பிரதர்? क्या बोलोगे भाई? என் அன்பு மகனே, मेरे प्रिय बेटे, தயவு செய்து कृपया करके தாங்கள் இருக்கிற இடம் சரியில்லாதமல் இருக்கிறபடினால் आप जिस जगह पर वो सही नहीं है इस वजह से இல்லத்திற்கு செல்லவும். घर के अंदर जाइए। இப்படிக்கு அன்பு தகப்பன் ऐसा प्रेमी पिता இப்படியாவே பேசுறான். ऐसे बात करते क्या? அந்த பக்கத்து வீட்டு பையன்கிட்ட பேசுற அந்த லகு முறை நம்ம பிள்ளைகிட்ட பேசும் பொழுது இல்லையே. उस पड़ोसी के बच्चे से जैसे हम बात करते हैं वैसे तरीका हमारे बच्चे के साथ नहीं। நம்ம கை ஒரு மாதிரி ஆயிருது, हमारा हाथ थोड़ा अजीब सा हो जाता है உடம்பெல்லாம் பளிச்சுன்னு விடவெடுத்து போயிருது. और जो हाथ भी कांपने लगता है ना, அந்த வார்த்தையில என்ன தோரணை வருது, அதிகார தோரணை. उस बात में कितना अधिकार और रुबाब आता है। நல்லா கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए। ஜனத்தோடு உபதேசம் பண்ணினவர் சீஷர்களுக்கு கட்டளை. लोगों से जो उपदेश किए चेलों को आज्ञा दिए। எனக்கு ஆண்டவர் இந்த இடத்தில் இயேசு கட்டளையிட காரணம் என்ன என்று சொல்லிக்கொள். यहाँ पर परमेश्वर यीशु यहाँ पर आज्ञा देने का कारण क्या है वो मुझे बताए। சில நேரங்களில் நம்முடைய சபைகள் சந்திக்கிற சில பிரச்சனைகள் உண்டு. कुछ समय हमारे कलीसिया मुलाकात करने वाले कुछ परेशानियां हैं। உங்க சபையில எப்படின்னு எனக்கு தெரியல. आपका कलीसिया कैसा है मुझे नहीं मालूम। I mean, எங்க பாஸ்டர் ரொம்ப கண்டிப்பா இருக்காரு. आपके पास बहुत एकदम अच्छे से केयरफुल है। எப்ப பாரு திட்டிட்டே இருக்காருயா. जब भी देखो डांटते रहते, கொஞ்சம் கூட சின்ன தப்புனாலும் கூட பேய் விழுந்த மாதிரி விழுறாரு. थोड़ी छोटी सी भी गलती रहेगी तो भी भूत गिरने के जैसे गिरते। ஆமா, சமீபத்துல ஒரு 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 ஃபேமிலி என்கிட்ட சொன்ன ஒரு காரியம். एक हाल ही में एक परिवार ने मुझसे कहा कार्य, பாஸ்டர் அந்த பாஸ்டர் பாருங்க, அவன் பேசும்போது ரொம்ப சாஃப்ட்டா பேசுவான். पास्टर वो पास्टर को देखिए वो बात करते समय बहुत ही कोमल सॉफ्टली बात करते। அன்பு சகோதர சகோதரி, मेरे प्रिय भाइयों बहनों, உங்களை நான் பார்க்கும் பொழுது आपको मैं देखते என் समय உள்ளம் உருகி விடுது. मेरा हृदय पिघल गया। ஆனா இந்த பாஸ்டரை பாருங்க, लेकिन इस पास्टर को देखिए, ஆனா வரல கொன்னுருவேன். बेटे तो नहीं आएगा तो तेरे को मार डालूंगा। இப்போ அவர் வந்து அப்பனுக்கும் சித்தப்பனுக்கும் வித்தியாசம் இல்லையா? अरे पिताजी और चाचा में फर्क है ना। நான் சொன்னது உங்களுக்கு புரியும். मैं जब बोल रहा समझ में आएगा। இந்த இடத்தில் ஜனங்களை பார்த்து உபதேசம் பண்ணினவர் சீஷர்களை பார்த்து கட்டளையிட்டார். इस जगह पर लोगों को देख के उपदेश किए और चेलों को देखकर आज्ञा दिए। அது எதை காண்பிக்கிறது தெரியுமா? वो किसे दर्शाता है मालूम है क्या? இயேசுவுக்கும் சீஷர்களுக்கும் இருந்த உறவை காண்பிக்கிறது. यीशु और चेलों के बीच में के रिश्ते को बताता है। சில நேரங்களில் कुछ समय पर நம்ம நேசிக்கிற நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன், हमसे प्रेम करने वाला हमारा आत्मिक पिता, அல்லது நம்மை நேசிக்கிற நம்முடைய ஆண்டவர் या हमसे प्रेम करने वाला हमारा परमेश्वर நம்மோடு கடினமாய் பேசக்கூடும். हमसे बहुत ही कड़ाई डांट से बात करते हैं। சிலரோடு பேசுகிற அந்த சாஃப்ட்னஸ் சில இடத்துல வெளிப்படாது. कुछ लोगों से बात करने वाली कोमल बातें प्रकट नहीं होती। உடனே நம்ம நினைக்கிறோம் तुरंत हम सोचते हैं அவர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு என் மேல் இல்லை போலும். उनके ऊपर रखा हुआ प्यार मुझ पर नहीं है। ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், लेकिन परमेश्वर कह रहे हैं உரிமை இல்லாதவனுக்கு உறவு இல்லாதவனோடு சாஃப்ட், உறவு இருக்கிறவனோடு கடினம். जिसके साथ रिश्ता नहीं, जिसके ऊपर हक नहीं, उसके लिए कोमलता सॉफ्टनेस, लेकिन जिसके साथ रिश्ता है उसको आज्ञा। ஒன்று இந்த கட்டளை அவர்களுடைய உறவை காண்பிக்கிறது.
एक ये आज्ञा उनके बीच का रिश्ता बताता है। இரண்டாவதாக दूसरा, அவர்கள் மேல் இயேசுவுக்கு இருந்த ஆமென் உரிமையை காண்பிக்கிறது. उनका यीशु के ऊपर का जो हक है उसे बताता है। ஒரு ஆமென். आमीन। நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? मैं जो बोल रहा समझ में आ रहा है ना? அப்ப இப்ப நல்லா கவனிங்க. அப்ப என்ன சொல்றது? अच्छे से अभी ध्यान दीजिए। இது சாம் கிட்ட இருக்கு. ये मेरे पास है। இப்ப பாத்துக்கிடுங்க. இப்ப எனக்கு இது வேணும். अभी ये चीज इनको चाहिए। இப்ப நான் சாம்கிட்ட சொல்றேன், தம்பி அதை கொடுப்பீங்களான்னு கேட்க. अभी पास्टर जी पूछ रहे हैं, सैम भाई आप इसे दोगे क्या कर कर? கேக்குறேன்னு வைங்களேன். मांग रहे करके रख लीजिए। அவர் என்ன சொல்லுவார்? ஒண்ணி தருவேன்னு சொல்லுவார், இல்லன்னா தர மாட்டேன்பா. मैं क्या कहूँगा, एक या तो दूंगा या तो नहीं दूंगा कर कर। ஆனா சில நேரத்துல ஓடி வருவேன். लेकिन कुछ समय दौड़ कर आऊंगा। சாம் ஒரு நிமிஷம்னு சொல்லி நான் பாட்டு எடுத்துட்டு போயிடுறேன். सैम 1 मिनट करके मैं लेके चले जाऊंगा। ஏன் உனக்கு வேணுமா இல்ல வேணாமான்னு நான் கேட்கல. ये तेरे को चाहिए क्या नहीं चाहिए करके नहीं पूछा। இது உன்னுடையதா அல்லது பிறருடையதான்னு நான் கேட்கல. ये तेरा है या दूसरे का है करके नहीं पूछा। இந்த இடத்துல என்ன வெளிப்படுது? इस जगह पर क्या प्रकट हो रहा है? அவன் மேல் எனக்கு இருக்கிற உரிமை. उस मेरे ऊपर जो पास्टर जी का हक है। ஆமென். आमीन। இயேசு சில நேரங்களில் உங்களை பார்த்து, यीशु कुछ समय आपको देखकर, ஆமென், உங்களை நடத்துகிற தேவ ஊழியர்கள் சில நேரங்களில் உங்களை பார்த்து, आपको चलाने वाले आपके सेवक पासबान आपको देखकर, ஆமென், கட்டளை இடுவது போல் தோன்றும் பொழுது आज्ञा देने जैसा लग रहा है। जब लगेगा சோர்ந்து விடக்கூடாது. निराश नहीं होना है। அது நம்மேல் அவர்களுக்கு வைக்கிற உரிமையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். वो हमारे ऊपर रखा हुआ हक को, अधिकार को बताता है। आमीन। आमीन। ஹல்லேலூயா. हालेलुया। கொஞ்சம் பிள்ளைகளோட பேசுவோமே. थोड़ा बच्चों से बात करते। பக்கத்து வீட்டு ஆன்ட்டி உங்ககிட்ட வரும்ப ரொம்ப சாஃப்ட்டா பேபி ஹவ் ஆர் யூன்னு சொல்லுங்க. बगल वाली पड़ोसी आंटी आपके पास आते, बेबी हाउ आर यू। பக்கத்து வீட்டு ஆன்ட்டி உங்ககிட்ட बगल वाली आंटी आपसे, ஹேய் பேபி ஹவ் ஆர் யூ ஃபைன் ஆர் யூ ஓகே Hey, அப்படி சொல்லுது. हे बेबी हाउ आर यू फाइन, अच्छी है क्या करके कहती है। நம்ம அம்மா வந்து சொல்லு, போடி உள்ளனே. हमारी माँ के कहेगी जा अंदर। பேசாம அந்த ஆன்ட்டிக்கு பிறந்திருக்கலாம். चुपचाप उस आंटी के लिए मैं पैदा हुई होती। இப்போ என்னுடைய பார்வையில் अब मेरी नजर में என் தாயை விட मेरी माँ से भी, என் தாயை விட मेरी माँ से भी நான் என்ன சொன்னாலும் என்னை கடிந்து கொள்ளாத அந்த ஆன்ட்டி எனக்கு பாசத்துக்குரியவர்களாய் தென்படுகிறார்கள். मेरे को कुछ भी बोले तो डांटते नहीं। वो आंटी बहुत ही प्रेम के साथ करके दिखाई देते। பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், बच्चों से कहता हूँ, சில நேரங்களில் कुछ समय में நம்முடைய அம்மா அப்பாவை விட हमारे माता पिता से बढ़कर, கடிந்து கொள்ளுகிற நம்ம அம்மா அப்பாவை விட हमारे माता पिता से भी உங்களை எந்த சூழ்நிலையிலும் கோபித்துக் கொள்ளாத ஆன்ட்டி அங்கிள் உங்க உறவுகள் உங்களுக்கு பெருசா தெரியும். आपके किसी भी कारण बातों के लिए डांटते नहीं, ऐसे अंकल आंटी बड़े होंगे। இவர்கள் உங்கள் மேல் கடினமாய் நடந்து கொள்வது உங்கள் மேல் உள்ள வெறுப்பு அல்ல, உங்கள் மேல் அவர்களுக்கு இருக்கிற உரிமை. ये आपके ऊपर गुस्से से बर्ताव करने का कारण ये नहीं कि आपके ऊपर प्यार नहीं है, ये है कि आपके ऊपर उनका हक है। ஆமென். आमीन। உங்கள் மேல் இருக்கிற உரிமை. आपके ऊपर उनका हक है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பெற்றவர்கள் இது ஆம் என்றால் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆமென். சில பெற்றவர்கள் ஒரு மாதிரி கை தூக்கின மாதிரி இருந்து உண்மையாய் பெற்றவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. जिन्होंने सच में पैदा किया, आमीन हालेलुया बोलिए। ஆமென். आमीन। முதலாவது அவர்களுடைய உறவு அங்கு வெளிப்படுகிறது. पहला उनका रिश्ता वहां प्रकट हुआ। இரண்டாவதாக அவர்கள் மேலுள்ள உரிமை வெளிப்படுகிறது. दूसरा उनके ऊपर का हक वहां पर प्रकट हुआ। மூன்று அவர்கள் மேலுள்ள அன்பு வெளிப்படுகிறது. तीसरा उनके ऊपर का प्रेम प्रकट हुआ। எனக்கு நான் யோசிச்சு பார்த்தேன், என்ன ஆண்டவரே, मैंने सोच के देखा क्या प्रभु, இவ்வளவு நாட்களா உபவாசித்து ஜெபிக்கிற சபைக்கு இதையா சொல்லி கொடுக்கணும்? इतने साल इतने दिन से उपवास प्रार्थना कर इस कलीसिया को यही सिखाना है क्या? ஆண்டவர் சொன்னார், நான் சொல்றத சொல்லு. मेरे परमेश्वर ने क्या, मैं जो कहता हूं उसे तू कह। அநேகருடைய கேள்விகளுக்கு விட இந்த 3 நாளும் உண்டு. अनेक के सवालों का जवाब ये 3 दिन में होगा। ஆமென். आमीन। நம்ம நினைக்கிறோம் நம்மகிட்ட கோபப்படல, எப்ப பார்த்தாலும் ஐ லவ் யூ பிரதர், ஐ லவ் யூ பிரதர்னு சொல்றவங்க தான் என்ன நேசிக்கிறாங்க. हम क्या सोचते कि हमसे गुस्सा नहीं करते, आई लव यू ब्रदर, आई लव यू ब्रदर, यही बोलने वाले मुझसे प्यार करते कर कर। நேசிக்கிற தகப்பன் தன் பிள்ளைகளை சிட்சிக்கிறார்.
प्यार करने वाला पिता अपने बच्चे को ताड़ना देता है। கட்டளை வெளிப்படுமானால் அந்த இடத்திலிருந்து என் மேல் ஒரு அன்பு இருக்கிறது என்பது அர்த்தம். आज्ञा प्रकट होती है तो उस जगह पर मेरे ऊपर प्रेम है करके भी प्रकट நான் होती है। சொல்றதை எழுதிக்கிட்டே இருக்கணும், நான் கடைசில கேட்பேன் நான். मैं जो बोल रहा हूँ उसे लिखते रहना है, अंतिम में पूछूंगा। ஏன்னா நான் இங்க சொல்லியது ஒண்ணு நான் எழுதல, क्योंकि मैं जो यहाँ पर बोल रहा हूँ मैं एक भी नहीं लिखा। வேற மாதிரி வண்டி ஓடுதுன்னு. मैं वही कहा कि दूसरी तरह से गाड़ी चल रही है। ஒன்று உறவு, एक रिश्ता, இரண்டாவது உரிமை, दूसरा हक, மூன்றாவது அன்பு, तीसरा प्रेम, ஆமை நாலாவதாக चौथा ஆமை எதிர்பார்ப்பு, एक आशा उम्मीद, நான்காவது என்னது? चौथा क्या है? எதிர்பார்ப்பு. एक उम्मीद। இப்ப நான் உங்க அம்மா என்ன சொன்னா அம்மா அப்பா இருக்காங்கல்ல, माता पिता है ना, சும்மா உட்கார்ந்து இருக்கு எல படியில அறியட்டவனே படி அப்படி சொல்றாங்க. जो ऐसे ही बैठे रहते पढ़ रहे तू क्या काम का नहीं, तू पढ़ पढ़ करके कहते। உங்க அப்பா அம்மா அப்படி ஏதாவது சொல்றாங்களா? आपके माता पिता ऐसा कुछ बोलते हैं क्या? படி படின்னு சொல்றாங்களா பேபி? पढ़ पढ़ करके कहते हैं क्या बेबी? சொல்றது இல்லையா? नहीं बोलते क्या? நான் பாம்பேல இல்லடா, அதான் கேட்டேன். எங்க ஊர்ல சொல்றாங்க. मैं मुंबई में नहीं हूँ लेकिन मेरे गांव में ऐसे ही कहते हैं। படிக்க சொல்றாங்களா? पढ़ने के लिए कहते हैं क्या? இல்ல பேக்கு பேக்குன்னு முழிக்கிய நீ. படிக்க சொல்றாங்களா இல்லையா? पढ़ने के लिए कहते हैं कि नहीं मम्मी पापा? ஆமென். आमीन। உங்களை ஒரு காரியத்தை செய்வதற்கு வற்புறுத்துறாங்களா? आपको एक कार्य करने के लिए जबरदस्ती करते हैं क्या? வற்புறுத்துறாங்களா? जबरदस्ती करते हैं क्या? அது பார்க்கும் பொழுது என்ன இவன் இந்த அம்மா சில நேரத்துல ஒன்னாலே என் ரெண்டாவது பொண்ணு என்கிட்ட வந்து சீரியஸா நான் ஆபீஸ்ல உட்கார்ந்து இருந்தேன். அப்ப வந்து எப்பா ஒரு சின்ன கேள்வி அப்படின்னா, एक दिन मेरी छोटी बेटी आकर अचानक, मैं ऑफिस में बैठा था और अचानक आकर कही पिताजी एक सवाल है। உங்க ஒய்ஃப் வந்துட்டு இருக்காங்க பின்னால என்கிட்ட. आपकी ஒய்ஃப் வந்துட்டு இருக்காங்க. आपकी पत्नी पीछे से आ रही है। ஆமா பாஸ்டர்மா பின்னால டீ கொண்டு வருது எனக்கு, நான் ஆபீஸ்ல உட்கார்ந்து. पास्टर अम्मा पीछे से टी लेके आ रहे, मैं ऑफिस के अंदर बैठा हूँ। அவங்க ஆபீஸுக்குள்ள வர்றதுக்கு என் பொண்ணு என்கிட்ட கேட்க, ஏன்பா இந்த தப்பு பண்ணீங்க? वो ऑफिस में आने से पहले मेरी बेटी मुझसे कह रही है आपने ऐसा गलती क्यों किया? நான் உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கிறேன், இவ திடீர்னு வந்து ஏன்பா இந்த தப்பை பண்ணேன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. मैं ऐसा लिख रहा और आके पूछ रहे आप पिताजी आपने ऐसा गलती क्यों किया कर कर। உடனே நான் கேட்டேன், ஏப்ல என்ன நான் என்ன பண்ணேன் அப்படி எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி இருக்கே தெரியுமா? तो मैंने पूछा बेटी क्या हुआ, मैंने क्या ऐसा किया? उसने कहा कि आपने कितनी बड़ी गलती की मालूम है क्या? இவங்களை ஏன் கல்யாணம் பண்ணீங்க? इनसे क्यों शादी किए? பயங்கரமான கேள்வி இல்ல அது? भयंकर सवाल है ना। நான் சொன்ன ஆமா மக்களை இப்பதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். मैंने भी कहा बेटी मैं अभी वही सोच रहा हूँ। அதுக்கு காரணம் சொல்றேன். उसका कारण कहता हूँ। ஆமென் தோத்துறோம். அவங்க பார்த்து எப்ப பாரு படி 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 படின்னு சொல்றாங்க. அவளை वो जब देखो पढ़ 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 करके उसे बोल रहे, படின்னு சொல்றாங்க. पढ़ करके बोल रहे। நீ ஸ்கூல்ல விட்டு 10 நிமிஷம் பிந்தி வந்தா ஏன் பிந்தறேன்னு கேக்குறாங்க. तू स्कूल से आते समय 10 मिनट लेट होगी तो क्यों लेट हुआ करके पूछ रहे। சீக்கிரமா படி சர்ச்சுக்கு போகணும்னு உங்க மேல கொஞ்சம் கரிசனையா இருக்கிற மாதிரி தெரியுது. जल्दी से पढ़ चर्च में जाना है ऐसा आपके ऊपर ख्याल रखते करके है। ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல உங்க கையில கைபேசி இருக்கும் பொழுது அதை வச்சுட்டு எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லி உங்களை வைறாங்க. एक ठहराए हुए समय के बाद आपके हाथ में सेल फोन है तो उसे रख के तू जा कर कर कहते। ஒரு குறிப்பிட்ட யார் இடத்திலாகிலும் நீங்க அதிக நேரம் மொபைல் யூஸ் பண்றது பேசுகிறத பார்த்துட்டு டேய் பாய் நீ யார்கிட்ட பேசுறேன்னு சொல்லி உங்களுடைய உரிமையில் அந்த வேர்டு சரியான தெரியல, உங்களுடைய பிரைவசியில அவங்க நுழைஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரியுது. आप किसी व्यक्ति से अधिकतर फोन पे मोबाइल पे बात करते तो वो कहते हैं कि तू क्यों इस व्यक्ति से अधिकतर बात कर रहा है, अधिक समय बिता रहा है, तू जो है फोन को रख करके आपके पर्सनल निजी मामले में वो कुछ बातें कह रहे ऐसा लगता है। ஆனா நம்ம நினைக்கிறோம் நம்ம உரிமையில அவங்க நுழைக்கிறாங்க, இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க அம்மா அப்பா. हम सोचते हैं ये हमारा चीज है, हमारा हक के अंदर क्यों घुस रहे, क्यों माता पिता ऐसा बर्ताव कर रहे कर हम कहते। பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், पवित्र आत्मा कह रहे हैं அவங்க எதிர்பார்ப்பே நீங்க தான். उनकी उम्मीद ही आप हो। உங்க மேல அவருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. आपके ऊपर उनके लिए एक बड़ी उम्मीद है। இவ்வளவு கஷ்டப்பட்டு என் பிள்ளையை வளர்க்கிறேன், इतना कष्ट उठा के मेरे बच्चे को पाल रहा இவ்வளவு हूँ, கஷ்டப்பட்டு என் பிள்ளையை படிக்க வைக்கிறேன், इतना कष्ट उठाकर मेरे बच्चे को पढ़ा रहा हूँ, இவ்வளவு கஷ்டப்பட்டு என் பிள்ளைக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கிறேன், इतना कष्ट उठाकर मेरे बच्चों को कपड़ा खरीद के दे रहा हूँ। நான் கஷ்டப்படுகிற பொழுது என் பிள்ளை ஒருபடி சோறு தருவாங்க. मैं कष्ट उठाते समय एक मुट्ठी खाना देगा मेरा बच्चा। என் பிள்ளையினால் எனக்கு ஒரு பெருமையும் நன்மையும் எதிர்பார்ப்பும்
ஒரு நல்ல வாழ்க்கை வருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. मेरे बच्चे की वजह से मेरे को एक अच्छा जीवन आएगा कर एक अच्छा उम्मीद है। ஆமென். आमीन। நான் சொல்றது சரிதானாமா? मैं जो बोल रहा हूँ सही है ना? உங்க பிள்ளைக்கு உங்க மேல எதிர்பார்ப்பு இருக்கா? உங்களுக்கு உங்க பிள்ளை மேல எதிர்பார்ப்பு இருக்கா? आपको आपके बच्चे के ऊपर उम्मीद है ना? அதே மாதிரிதாங்க. वैसे ही சில நேரங்களில் நீங்க சர்ச்சுக்கு வரல. कुछ समय आप चर्च नहीं आते। சில பாஸ்டர்ஸ் நீ வந்தாலும் சரி வராம இருந்தாலும் சரி அவங்க பாட்டுக்கு போறாங்க. कुछ पास्टर तू आ या नहीं आ वो अपने आप जाते। நான் சில நேரத்துல உங்க பாஸ்டர் கூப்பிடுறேன், நீ ஏன் சர்ச்சுக்கு வரல? कुछ समय तेरे पास्टर पूछते तू क्यों नहीं चर्च आया? நீ ஏன் லேட்டா வந்த? तू क्यों लेट आया? உன் பைபிள் எங்க? तेरा बाइबल किधर है? நீ காலையில ஜெபம் பண்ணியா? तू सवेरे प्रार्थना किया क्या? உன்னை யூத் மீட்டிங் உன்னை காணோம். तू यूथ मीटिंग में दिखाई नहीं दिया? ஏன் இவர் எப்ப பாரு வரல 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 இன்பட்டு ஓடிட்டு இருக்கார்? अरे ये क्यों जब देखो नहीं आए करके बार बार टोक रहे। கர்த்தர் உங்கள் மேல் அவர்களுக்கு கொடுத்த கரிசனை परमे- எதிர்பார்ப்பு. परमेश्वर आपके बारे में उनको दिया एक उम्मीद है। என் பிள்ளை இந்த சபைக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்தார். मेरे बच्चे को इस कलिशा के अंदर परमेश्वर लेकर आए। என் பிள்ளை ஆகிலும் என் தரிசனம் நிறைவேற உதவியார். मेरा बच्चा तो मेरा दर्शन को पूरा करने के लिए मदद करेगा। ஆமென். आमीन। சரீரம் தளர்ந்து போகும் பொழுது जब शरीर बहुत ही थक जाता है என் பிள்ளை ஆகிலும் உதவியா இருப்பாங்க. मेरा बच्चा तो मेरी मदद करेगा। ஜெபம் தளர்ந்து போகும் பொழுது जब प्रार्थना नीचे गिर जाता है என் பிள்ளை ஆகிலும் எனக்கு உதவியா இருப்பாங்க. मेरा बच्चा तो मेरी मदद சில करेगा। நேரத்துல கடிந்து கொள்ளுதல் வரும் பொழுது कुछ समय जब डांटना आता है அந்த எதிர்பார்ப்புகளை நம்மால உணர முடியும். वो उम्मीद को हम एहसास कर सकते आमीन। हैं। आमीन। ஹல்லேலூயா. हालेलुया। ஆமென். ஆண்டவர் சவுலை தள்ளி தாவீதை ராஜாவாக ஏற்படுத்திய பொழுது परमेश्वर सहुल को हटाकर दाऊद को राजा जब बनाए தாவீதின் மேல் தெய்வம் வைத்திருந்த எதிர்பார்ப்பை நம்மால் அறிய முடியும். दाऊद के ऊपर परमेश्वर रखे हुए उम्मीद को हम जान सकते हैं। ஒன்று கவனிங்க, एक बात ध्यान दीजिए, எபிரேய நிருபக்காரன் சொல்லும் பொழுது इब्रानियों का पत्री लिखने वाला जब कहता है எபிரேயர் 13:17 इब्रानियों के 13वें अध्याय के 17वें உங்களை वचन में நடத்துகிறவர்கள் துக்கத்தோடு அதை செய்யாதபடி என்று வார்த்தை இருக்கு. तुम्हारी जो अगुवाई करते तुम्हें जो चलाते वो दुख के साथ ना करे करके वचन है। அந்த வார்த்தையை கவனிங்க. उस वचन को ध्यान से देखिए। உங்களை நடத்துகிறவர்கள் तुम्हारे जो अगुवे तुम्हें जो चलाते हैं நீங்க கவனிங்க, உங்கள் ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் तुम्हारे आत्मा की लेखा देते इसलिए वो जागते हैं। इस वजह से அவர்கள் துக்கத்தோடே அல்ல. वो उसे दुख के साथ ना करे। அப்ப எப்பொழுது நம்மை நடத்துகிறவர்கள் துக்கப்படுவார்கள் தெரியுமா? तो कब हमें चलाने वाले दुख पाते हैं मालूम है क्या? அவர்கள் எதிர்பார்ப்பு உங்களில் நிறைவேறாமல் போகும் பொழுது. जब उनकी उम्मीद आपसे पूरा नहीं होता है हालेलुया। तभी। आमीन। ஆமென். आमीन। அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். तो आपको अच्छे से समझना है ஒவ்வொரு விசுவாசியின் மேல சபையில ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. हर एक विश्वासी के ऊपर कलीसिया में एक उम्मीद है। ஒவ்வொரு சகோதரனின் மேலும் ஆண்டவருக்கு சபைக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. हर एक भाई के ऊपर कलीसिया के अंदर एक उम्मीद है। ஒவ்வொரு வாலிபனை குறித்தும் சபைக்கு ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. हर एक जवान के विषय कलीसिया के लिए परमेश्वर की एक उम्मीद है। ஆமென். आमीन। அதை நிறைவேற்றுவதில் ஒரு நாளும் தடுமாறி விடக்கூடாது. उसे पूरा करने में कभी डगमगाना नहीं है। ஆமென். आमीन। உங்களை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பிரதர். तुम्हारे बारे में एक उम्मीद है भाई। சிஸ்டர், உங்களை குறித்து ஆண்டவருக்கும் சபைக்கும் போதகருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. सिस्टर बहन आपके विषय में परमेश्वर कलीसिया के पासबान के लिए एक उम्मीद है। இந்த தேசத்துல ஏதோ ஒண்ணு உங்களை குறித்து கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் செய்யணும்னு அவர் ஆசைப்படுறார். इस देश में कुछ तो परमेश्वर आपको रखकर करना चाहते हैं। ஆமென். आमीन। உங்களை குறித்து அவருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. आपको रख के एक आशा एक एक्सपेक्टेशन है। ஆமென். आमीन। அதான் தாவீதை குறித்து சொல்லுகிறார், நான் விரும்புகிறது எல்லாம் என் பிள்ளை செய்வான். उससे ही दाऊद के बारे में कहते मैं जो भी चाहता हूं उसे करेगा। இந்த சபையை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், इस कलीसिया के बारे में परमेश्वर का आत्मा कहते हैं இந்த ஜனங்களையும் இந்த சபை எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு கர்த்தர் சொல்றார். इस कलीसिया और इस कलीसिया के लोगों के बारे में एक उम्मीद है मेरे लिए कर कर। आमीन। आमीन। ஹல்லேலூயா. हालेलुया। ஆமென். தோத்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு.
आमीन। स्तुति एक उम्मीद है। அல்லேலூயா. हालेलुया। பைபிள்ல நான் நிறைய பேருடைய சரித்திரத்தை நான் படிக்கும் பொழுது बाइबल में बहुत से इतिहास को मैं पढ़ते समय ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நான் படிச்சிருக்கேன். परमेश्वर के उम्मीद को मैंने पढ़ा है। ஆமென். आमीन। ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நான் படிச்சிருக்கேன். परमेश्वर की उम्मीद को मैंने पढ़ा है। தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்றார். दाऊद के विषय में परमेश्वर कहते हैं। அதே மாதிரி எரேமியாவை குறித்தும் ஆண்டவர் சொல்றார். वैसे ही एरेमिया के विषय भी कहते हैं। நான் சொல்லுகிற இடமெல்லாம் நீ போணும், நான் சொல்றதை மட்டும் செய்யணும்டா. मैं जहाँ भी तुझे भेजूंगा तू जा और मैं जो कहता हूँ उसे ही कर। இன்றைக்கு அருமையான இரவு நேரத்துல इस अच्छे से रात के समय இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன். इस कलीसिया के हर एक व्यक्ति के विषय में मैं हर एक को देखकर कहता हूँ, தேசத்துல ஏதோ ஒண்ணு கர்த்தர் செய்ய போறார். देश में कुछ तो परमेश्वर करने वाले हैं। ஆமென். आमीन। கர்த்தர் ஏதோ ஒண்ணு செய்ய போறார். परमेश्वर कुछ तो करने वाले ஆனா हैं। அவருக்கு செய்யறதற்கு ஆண்டவர் ஒரு சில சூழ்நிலைகளை எதிர்பார்க்கிறார். वो करने के लिए परमेश्वर कुछ परिस्थिति की परमेश्वर उम्मीद कर रहे हैं। ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். एक एग्जाम्पल कहता हूँ। பாஸ்டர்ட்ட கொஞ்சம் தண்ணி தாங்க பாஸ்டர். पास्टर से थोड़ा पानी दीजिए पास्टर। பாஸ்டர்ட்ட நான் கேட்கிறேன். पास्टर से मैं पूछ रहा हूँ। ஆமென். இப்ப பாஸ்டர் நான் என்ன கேட்டேன் அவர்ட்ட? मैं पास्टर जी ने क्या पूछा? அவர் என்னட்ட என்ன தாரார்? वो मुझे क्या दे रहे? பாட்டில் தாரார். बॉटल दे रहे। பாட்டில் வேண்டாம், बॉटल नहीं, தண்ணி தாங்கன்னு. पानी दीजिए। என்ன கேட்டேன் அவர்ட்ட? मैंने क्या पूछा? தண்ணி தானே கேட்டேன். पानी पूछा ना। பாட்டில் வேண்டாம், बॉटल नहीं चाहिए, தண்ணி தான் வேணும். पानी चाहिए। அவர் சொல்லுவா, वो कहेंगे பாட்டில் இல்லாம தண்ணி தர முடியாது. बॉटल के बिना पानी नहीं दे सकते। எதிர்பார்ப்பு கவனிச்சுக்கோ. उम्मीद को ध्यान से देख। இந்தியாவில் தெய்வம் கிரியை செய்ய விரும்புகிறார். भारत देश में परमेश्वर कार्य करने, அவர் பேச விரும்புகிறார். वो बात करना चाहते। கொஞ்சம் வாய்கள் அவருக்கு வேணும். कुछ मुंह उनको चाहिए। இதை நல்லா புரிஞ்சுக்கோ. अच्छे से समझ ले। நான் சொல்றது புரியுதா உனக்கு? मैं जो बोल रहा तुझे समझ में आ रहा है कि नहीं? அவருக்கு எதிர்பார்ப்புக்கு காரணத்தை சொல்றேன். उनकी उम्मीद का कारण कहता हूँ। எனக்கு ஜனங்களோட பேசணும்னா ஜனங்களுடைய வாய் எனக்கு வேணும். मुझे लोगों से बात करना है तो लोगों का मुंह मुझे चाहिए। கர்த்தருக்காய் பேசுகிறவர்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். परमेश्वर के लिए बात करने वालों को परमेश्वर उम्मीद कर रहे हैं। தேச அழிவுக்கு நேரா போகுது. देश नाश की ओर जा रहा है। அழிக்காதமே இருக்க ஆண்டவரே இறங்கும்னு செபிக்கிறவங்களை எதிர்பார்க்கிறார். ये नाश ना हो, परमेश्वर दया की जैसा प्रार्थना करने वालों की उम्मीद कर रहे हैं சில परमेश्वर। நேரங்கள் ஆண்டவர் ஏன் உங்களை வைகிறார் நீங்க நினைக்கிறீங்க. कुछ समय परमेश्वर क्यों आपसे ऐसा कहते करके सोच रहे हो? அவர் எதிர்பார்க்கிறபடி நம்ம வராம இருக்கும் பொழுது அவர் துக்கப்படுகிறார் அல்லது கோபப்படுகிறார். कुछ समय जब वो उम्मीद करते वैसा हम नहीं आते तो वो गुस्सा करते हैं, वो डांटते हैं। இது எதை காண்பிக்கிறது? ये किसे बताता है? ஜனத்தின் மேல் நான் வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு. मेरे लोगों के ऊपर रखा हुआ मेरा उम्मीद। ஆமென். आमीन। சகோதரனே, भाई, நீங்க ஏதோ ஒரு தேவைகளோட இந்த ஆலயத்திற்குள்ள நீங்க வந்திருக்கலாம். तुम किसी एक जरूरत की वजह से इस कलीसिया के अंदर आए। ஒருவேளை ஒரு கடன் உங்களை இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்திருக்கலாம். हो सकता है कर्ज, एक उधारी आपको यीशु के पास लेकर आइए। அல்லது உங்கள் குடும்பத்தில் இருந்த ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கலாம். नहीं तो आपके परिवार की एक परेशानी कुछ तो आपको कलीसिया के अंदर लेकर आई। அல்லது யாரோ ஒருவர் காட்டின அன்பு உங்களை கிறிஸ்துவண்டை நடத்தி இருக்கலாம். नहीं तो किसी एक व्यक्ति के दिखाए हुए प्रेम ने आपको मसीह की ओर चलाया होगा। நீங்க இந்த இடத்துல வருவதற்கு 1000 காரணம் இருக்கலாம். आप लोग इस जगह पर आने के लिए हजारों कारण होंगे। ஆனா உங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குங்கிறது மட்டும் 100% உண்மை. लेकिन आपके बारे में परमेश्वर की एक उम्मीद है, ये 100% सच है। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। உங்கள் ஊழியர் குடும்பத்தை குறித்து ஆண்டவர் வச்சிருக்கிற பிள்ளைகளின் தலைமுறைகளை குறித்து ஆண்டவர் வச்சிருக்கிற எதிர்பார்ப்பு மட்டும் உண்மைங்க. आपके पासबान के परिवार के बारे में परमेश्वर रखा हुआ उम्मीद, उनके पीढ़ी के बारे में रखा हुआ उम्मीद जो एक बड़ी है वो सच है। இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களை குறித்தும் ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறது மட்டும் எவராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. इस कलीसिया के हर एक व्यक्ति के विषय परमेश्वर रखा हुआ उम्मीद जो है वो सत्य, उसे कोई मना नहीं कर सकता। அல்லேலூயா. आमीन। மறுக்க முடியாத உண்மை. उसे कोई मना नहीं कर सकता। ஏதோ ஒன்றை அவர் செய்ய விரும்புகிறார். कुछ तो एक करना चाहते हैं, என்னை கொண்டு ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார். कुछ तो एक तुझे रख के करना चाहते हैं। நீ நினைக்கிற எனக்கு அவர் செய்யணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. तुम सोचते हो कि वो मेरे लिए कुछ करना चाहिए करके। ஆண்டவர் சொல்ல உனக்கு மட்டும் இல்லடா,
உன்னை கொண்டு செய்ய வேண்டிய சில காரியமும் இருக்குன்னு சொன்னார். परमेश्वर के सिर्फ तुझे ही नहीं, तुझे रख कर करने वाले बहुत कार्य है। ஆமென். आमीन। நீங்க இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு காரணம் எதுவும் இருக்கலாம். तुम इस मीटिंग में आने का कोई भी कारण हो, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதான்னு நீ நினைச்ச, मेरे लिए एक अद्भुत नहीं होगा क्या करके तूने सोचा, உன் மூலம் ஒரு அற்புதம் நடக்கணும்னு அவர் நினைக்கிறார். लेकिन तेरे द्वारा एक अद्भुत होकर कर वो सोच रहे। ஆமென். आमीन। என்ன சொல்றேன்? எதிர்பார்ப்பு. उम्मीद பிரதர், எதிர்பார்ப்பு. ब्रदर, उम्मीद। நான் நினைச்சே பார்க்கல கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி இப்படி பேசுவார். मैंने सोच के ही नहीं देखा आज की रात परमेश्वर ऐसा बात करेंगे என்ன நான் करके, ஆண்டவர்ட்ட இதை கேட்டேனே. क्योंकि मैं परमेश्वर से इसको मांगा। அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 1 வசனத்திலே இருந்து பேசணும் சொன்னார். प्रेरितों के पहले अध्याय के पहले वचन से बात कर करके कहे। ஆமா, அப்ப நான் கேட்டேன் 1 அதிகாரம் 1 வசனத்துல நான் என்ன பேசுறேன்? तो मैंने पूछा पहले अध्याय के पहले वचन से मैं क्या बताऊं? ஆமென். அதுக்கு பேச தொடங்க மீதியை நான் பாத்துக்கிறேன். तू बोलना शुरू कर, बात बचाओ, मैं देख लूंगा। ஆமென். आमीन। இவ்வளவு நேரம் பேசினது ஒரு எழுத்து இதுல இருக்கான்னு பாஸ்டர்ட்ட கேளுங்க. इतना समय बात किया, इसमें से एक भी शब्द यहाँ पर है क्या? देखिए அது वही, உன் மேல எதிர்பார்ப்பு இருக்கு. तेरे ऊपर उम्मीद है। இந்த 3 நாளும் அதை நிறைவேற்றும். इस 3 दिन में उसे पूरा करना है, அதை அறியணும். उसे जानना है। ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி बहुत साल पहले இப்ப பாஸ் நான்லாம் இந்த அளவுக்கு வருவேன்னு நினைச்சு பார்த்தேன். मैं तो इतना तक आऊंगा करके सोचा ही नहीं। ஆமென். நான் 9ஆம் வரையும் தான் படிச்சேன். मैं 9वीं तक ही पढ़ा हूँ। நான் ஒரு லாரி டிரைவர். मैं एक ट्रक लॉरी ड्राइवर। அப்போ நான் ஊழியத்துக்கெல்லாம் இந்த அளவுக்கு வருவேன்னெல்லாம் நினைச்சேன். तब मैंने सोचा भी नहीं कि सेवकाई में इतना दूर तक ஒரு आऊंगा। சரித்திரம் கொண்டு வந்துட்டார். एक इतिहास से वो लेके आगे। ஒரு குறிப்பிட்ட நாள் தேவ சமூகத்துல நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்த பொழுது एक ठहराए हुए दिन तक मैं जब परमेश्वर के संग प्रार्थना कर रहा था, பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப துக்கப்பட்டேன். पवित्र आत्मा बहुत दुख हुए, ரொம்ப துக்கப்பட்டேன். बहुत दुख हुए। அதாவது ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேல இருந்து ஏங்கி 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 அழுதுருக்கேன். और तकरीबन 2.5 घंटे के ऊपर मैं बिलक बिलक कर रो रहा था। ஏன் அழுகிறேன்னு எனக்கு தெரியாது. क्यों रो रहा हूं मुझे नहीं मालूम। தெரியாது, சும்மா பாட்டு கண்ணுல கண்ணீர் வருது, ஏங்கி ஏங்கி பெருமூச்சோட அழுகிறேன். क्यों रो रहा हूं पता नहीं, बिलक बिलक के बड़ी सांसें लेकर आगे बढ़कर रो रहा हूं। நான் அழவில்லை, எனக்குள் ஒருவர் அழுகிறதை உணர்ந்தேன். मैं नहीं रो रहा था, मेरे अंदर कोई तो रो रहा था करके एहसास किया। அப்பதான் நான் நினைச்சேன், ஓகே, அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்னோ காரியத்துல துக்கப்படுறார். तब मैंने सोचा पवित्र आत्मा किसी एक कार्य से दुख पहुंचे। அப்போ நானும் சொன்னேன், பரிசுத்த ஆண்டவரே, तो मैंने भी कहा पवित्र परमेश्वर, நீங்க துக்கப்படுறது எனக்கு தெரியுது. आपको दुख हुआ मुझे पता चला। எனக்கு இப்படி எல்லாம் சொன்னா எனக்கு சொல்ல புரிஞ்சுக்க தெரியாது. आप ऐसा सब कहोगे तो मुझे नहीं समझ में आएगा। ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. कुछ तो आप कहना चाहते हो तो मुझे बताओ, நான் செய்வேன்ப்பா मैं उसे करूंगा पिता। அப்படின்னு சொன்னேன். मैंने ऐसा कहा। நான் இந்த அளவுக்கு ஊழியத்தில் வருவதற்கு ஒரு காரணம் சொல்றேன். मैं इतना दूर तक सेवकाई में आने का कारण बता रहा हूँ। எத்தனையோ நாடுகளுக்கு சென்று வருகிறேன். कितने सारे देश में जाकर आ रहा தமிழை हूँ। தவிர வேற ஒண்ணும் தெரியாது எனக்கு. तमिल के अलावा और कोई भाषा नहीं आता। இந்தியாவில் மட்டுமல்ல, 4 நாடுகளில் இப்போ ஆண்டவர் கிருபை 4 நாடுகளில் சபையும் 9 நாடுகளில் ஜபக்குழுக்களையும் தந்திருக்கார் நமக்கு. सिर्फ भारत देश में नहीं, भारत को छोड़ 4 देश में कलिशा और 9 देश में प्रार्थना का झुंड परमेश्वर दिए गए। நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல, हमें सोच के देखना है ना। எத்தனையோ கல்விமான்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு பாக்கியம் இல்ல. कितने तो पढ़े लिखे लोगों को ये मौका नहीं मिला, धन्य नहीं मिला। ஆண்டவர்ட்ட கேட்கப்பா, நீங்க வருத்தப்படாதீங்க, तो मैंने कहा, ஏதாவது நான் செய்ய வேண்டியது இருக்குன்னா சொல்லுங்க, நான் செய்யறேன். तो मैंने कहा पिता आप बुरा मत मानिए, कुछ तो मुझे करना है तो बताइए, मैं उसे करूंगा। ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், परमेश्वर का कहा एक कार्य। அநேகரை அழைத்த பொழுது अनेक को जब मैंने बुलाया, எதிர்பார்ப்போடு அழைச்சேன். एक उम्मीद के साथ बुलाया। அநேகரை ஆசீர்வதித்த பொழுது अनेक को जब मैं आशीष किया, ஒரு எதிர்பார்ப்போடு ஆசீர்வதிச்சேன். एक उम्मीद के साथ आशीष किया। அநேகர் விரும்பினதெல்லாம் நான் கொடுத்தப்ப अनेक जब उम्मीद करते थे उन सबको जब मैंने दिया, ஒரு எதிர்பார்ப்போடு கொடுத்தேன். एक उम्मीद के साथ दिया। ஆனா என் எதிர்பார்ப்பை அநேகர் நிறைவேற்றாமல் போனார். लेकिन मेरे उम्मीद को अनेक जन पूरा नहीं किए। நீங்க நல்ல கவனிங்க. यहाँ अच्छे से ध्यान दीजिए। நம்ம நினைக்கிறோம் நம்ம விரும்புறத கர்த்தர் செய்யணும் அப்படின்னு. हम सोच रहे हम जो चाहते उम्मीद करते उसे परमेश्वर करना चाहिए कर कर। ஆனா உங்களை குறித்து அவருக்கு பெரிய ஒரு விருப்பம் இருக்குங்கிறது அநேக நேரத்துல நமக்கு புரிஞ்சுக்கிறது. लेकिन हमारे बारे में परमेश्वर की भी एक उम्मीद एक चाहत कर कर हम अनेक समय समझ नहीं पाते। ஆமென். आमीन। சில வீடுகள்ல பாருங்க,
कुछ घर पर देखिए, வந்த உடனே மனைவி சாப்பாடு போட்டு முன்னால வைக்கிறாங்க, அம்மா சாப்பாடு போட்டு முன்னால வைக்கிறாங்க. पत्नी खाना रख के प्लेट में रख के आगे रखती है, माँ खाना प्लेट में रख के आगे रख देती है। வந்து உட்கார்ந்த உடனே படபட படபட நம்ம சாப்பிட்டு எந்திரிச்சு போயிடுறோம். अंदर आते ही फटफट करके बैठ के खा के चले जाते हैं। அநேகர் திருப்பி நீ சாப்பிட்டியா அம்மான்னு கேட்கறது இல்ல தெரியுமா? अनेक वापिस तूने खाई क्या माँ करके पूछते नहीं। அம்மா உனக்கு இருக்கு அம்மான்னு நம்ம பலமுறை கேட்கறது இல்ல தெரியுமா? माँ तेरे लिए है क्या कर कर हम कई बार नहीं पूछते। எத்தனை நாட்கள் நமக்கு முன்னால சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அவங்க தண்ணி குடிச்சிட்டு படுக்கிறாங்க. कितनी बार वो हमारे सामने प्लेट में खाना रखकर खाना देकर वो सिर्फ पानी पी के सोते हैं। அவங்களுக்கு பசி அவர்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னு நம்ம अनेक நேரத்துல புரிஞ்சுக்கிறது இல்ல. उनकी भी एक भूख है, उनकी भी एक जरूरत है, उम्मीद है करके हम नहीं समझ पाते। என்னுடைய தேவை ஆண்டவர் சந்திக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். मेरी जरूरत को परमेश्वर पूरा करना चाहिए करके चाहते हैं। अनेक நேரத்துல நம்ம அதுக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடந்துராதா? अनेक समय उसके लिए मेरे लिए एक अद्भुत होगा नहीं क्या? நான் விரும்புற மாதிரியே என் மேல அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கு நமக்கு நிறைய நேரம் தெரியாம போயிருக்கு. मैं जैसा चाहता वैसे उनकी भी मेरे ऊपर उम्मीद है करके हम कई बार उसे नहीं समझते। மறுபடியும் சொல்றேன், இந்த ஆலயத்தில் இருக்கிற அன்பு பிள்ளைகளின் மேல் ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கார். फिर से कहता हूँ, इस कलीसिया में रहने वाले परमेश्वर के प्रिय बच्चों, परमेश्वर आप सभी के ऊपर उम्मीद रखे हैं। ஆமென். आमीन। உங்க மேல ஆண்டவருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. आपके ऊपर परमेश्वर की एक बड़ी उम्मीद है। இல்லைன்னா இந்த இடத்துல ஆண்டவர் உன்னை கொண்டு வந்திருக்க மாட்டார். नहीं तो इस जगह पे परमेश्वर तुझे नहीं लेकर आए होते। இல்லைன்னா இந்த ஆலயத்துல இந்த வசனத்துக்கு முன்னால நீ உட்கார்ந்து இருக்க மாட்டார். नहीं तो इस कलीसिया के अंदर इस वचन के सामने तू बैठा नहीं होता। ஆண்டவருக்கு உன் மேல வச்சிருக்கிற எதிர்பார்ப்பு சாதாரணமானதல்ல. परमेश्वर तेरे ऊपर रखा हुआ उम्मीद साधारण नहीं है। அவன் சாதாரண எதிர்பார்ப்புன்னா சும்மா சிம்பிளா பேசிட்டு போயிருப்பார். साधारण उम्मीद होती तो सिर्फ साधारण सिंपल बात करके गए होते। அவருடைய எதிர்பார்ப்பு மகிமையானதனால இன்னைக்கு ராத்திரி உன் முன்னாடி அவர் கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறார். उनकी उम्मीद बड़ी है, महिमा से बड़ी, इसलिए आज वो तेरे सामने आंसू बहाते हुए खड़े। ஆமென். आमीन। கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. हाथ उठाकर एक आमीन बोलिए। ஒருமுறை கூட ஆமென். एक बार फिर आमीन। அப்ப நான் ஆண்டவர்ட்ட கேட்டேன், ஆண்டவரே ஏன் என்ன செய்யணும் சொல்லுங்க. तो मैंने परमेश्वर से पूछा क्यों, मैं क्या करूं? நான் செய்றேன்ப்பா. मैं करता हूं उसे। அப்ப ஆண்டவர் சொன்னா நீ ஆகிலும் तो परमेश्वर ने कहा என் तू तो சத்தத்தை भी கேட்டு ஆமென் என் சித்தத்தை செய்வியா அப்படி. मेरी आवाज को सुनकर मेरी इच्छा को करेगा क्या? அநேகர் விரும்பினதை நான் கொடுத்தேன். अनेक चाहने वाले चीजों को मैंने दिया। அவங்க நினைத்ததை விட மேலா அவர்கள் ஆசீர்வதிச்சே. उन्होंने जितना सोचा था उससे भी अधिक उन्हें आशीष किया। ஆசீர்வாதம் நன்மையும் வந்த பொழுது आशीर्वाद और भलाई जब उनको आई, என்னை மறந்து விட்டார். मुझे भूल गए। நீ ஆகிலும் என் மன விருப்பத்தை நிறைவேற்று. तू तो भी मेरे मन की इच्छा को पूरी करेगा क्या? ஆமென். आमीन। அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு அது புரிஞ்சுக்க தெரியல. तो मैंने कहा परमेश्वर मैं उसे समझ नहीं पाया। ஆமென். நீங்க பிச்சை எடுக்க சொன்னாலும் நான் எடுப்பேன்னு சொன்னேன். मैंने कहा आप भीख मांगने के लिए भी कहोगे तो मैं भीख मांगूंगा। தெருவில் இருந்து என்ன பிச்சை எடுக்க சொன்னாலும் நான் எடுப்பேன். सड़क पे खड़े रह के भीख मांगने के लिए भी कहेंगे तो भीख मांगूंगा। நீர் என் கூட இருக்கணும் நான் மரிக்கிறது வரை. आप मेरे साथ रहना चाहिए मैं मरने तक। அப்படியானால் நீ என் சத்தத்தை கேட்டு என் சித்தத்தை செய்வாயாக அப்படின்னு சொன்னார். तब ऐसा है तो तू मेरी आवाज को सुन के मेरी इच्छा को तू पूरी कर। அப்ப நான் சொன்னேன், சரி ஆண்டவரே. तो मैंने कहा ठीक है प्रभु। நீ செல்லுகிற இடமெல்லாம் तू जाने वाले सभी என் जगह ஊழியர்களிடத்திலே मेरे सेवकों से, என் ஜனங்களிடத்திலே मेरे लोगों से ஆமென் தோத்திரம் என் சத்தத்தை கேட்டு என் சித்தத்தை செய்ய சொல்லு அப்படின்னா. मेरी आवाज को सुनकर मेरी इच्छा को करने को कर करके कहे। அப்ப நான் ஆண்டவர்ட்ட சொன்னேன், நான் தான் விசுவாசிகளுக்கு பிரசங்கிக்கிறவன் ஆயிற்று, ஊழியக்காரங்களுக்கு எப்படி நான் சொல்ல முடியும்? तो मैंने कहा मैं तो विश्वासियों के लिए प्रचारक हूँ, सेवकों से मैं कैसे कहूँ? ஆமென். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ சொல்லுவாய் என்றால் இன்று முதல் நான் உலகமெங்கிலும் ஊழியர்களுக்கு பிரசங்கிக்க நான் உன்னை அனுப்புவேன்னு சொன்னேன். जब परमेश्वर कहे तू कहेगा तो मैं आज से दुनिया भर के सेवकों के लिए प्रचारक बना के भेजूंगा। ஆமென். அன்று முதல் நான் ஊழியர்களுக்கு பிரசங்கிக்க ஆரம்பிச்சேன். उस दिन से मैं सेवकों के लिए प्रचार करना शुरू किया। அன்று முதல் उस दिन से பல நாடுகளில் ஊழியர்களுக்கு பிரசங்கிக்க கர்த்தர் அனுப்பினார். कई देशों के सेवकों के लिए प्रचार करने के लिए परमेश्वर भेजे। தேசங்களுக்கு கர்த்தர் அனுப்பினார். देश के लिए परमेश्वर भेजे। ஒரே ஒரு காரியம், एक ही कार्य, என் மேலே ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருந்தார். मेरे ऊपर परमेश्वर एक उम्मीद रखे थे। உன் மேலேயும் அந்த ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கார்.
तेरे ऊपर भी परमेश्वर वो उम्मीद रखे है। ஹல்லேலூயா. हालेलुया। நம்ம நினைக்கலாம் ஆண்டவரே என்கிட்ட தான் ஒண்ணும் இல்லையே. हम सोच सकते परमेश्वर मेरे पास कुछ नहीं है। ஆண்டவர் சொல்ல நீ இருக்கல்ல அது போதும். परमेश्वर कहते तू है ना वो काफी है। உன் கையில இருக்கிறது எனக்கு வேணாம். तेरे हाथ में जो है मुझे नहीं चाहिए, ஆனா நீ எனக்கு வேணும். लेकिन तू मुझे चाहिए। உன் கையில இருக்கிறது எனக்கு வேணும். तेरे हाथ में जो है नहीं चाहिए। உன் கையில என்ன இருக்கு? तेरे हाथ में क्या है? கொஞ்சம் பணம் இருக்கு. थोड़ा सा पैसे, அத நான் தானே உனக்கு தந்தேன். उसे मैंने ही तुझे दिया ना। உன் சரீரத்துல சுகம் இருக்கு. तेरे शरीर में चंगाई அத है, நான் தானே உனக்கு தந்தேன். उसे मैंने ही तो तुझे दिया। உனக்கு ஒரு வீடு இருக்கு. तेरे पास एक घर है, அத நான் தானே உனக்கு தந்தேன். उसे मैंने ही तो तुझे दिया। உனக்கு ஒரு சின்ன குடும்பம் இருக்கு. हाँ, तेरा एक छोटा परिवार அத है, நான் தானே உனக்கு தந்தேன். उसे मैंने ही तो तुझे दिया। நான் தந்தது உன்கிட்ட இருக்கட்டும், அது எனக்கு வேண்டாம். मैंने जो तुझे दिया वो तेरे पास ही रहे, वो मुझे नहीं चाहिए, ஆனா நீ எனக்கு வேணும். लेकिन तू मुझे चाहिए। எதிர்பார்ப்பு. उम्मीद, என் பிள்ளையாகி मेरा बच्चा तो भी பலரும் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறவர்களா இல்லை. कहीं उम्मीद को पूरा नहीं करने वाले हो, ऐसे हो। கடமைக்காக ஆலயத்திற்கு வந்து போகிற நிலை வேணும். सिर्फ नाम के लिए चर्च में आकर जाते हो, ऐसी स्थिति है। உங்களை ஆண்டவர் அப்படி அழைக்கல. आपको परमेश्वर ऐसा नहीं बुलाए। ஆரம்ப காலங்களில் இருந்த வேகம் பலருக்கும் இல்லை. शुरुआत के दिनों में जो तेजी, जो गति थी, बहुत से लोग के अंदर नहीं है। ஆரம்ப காலங்களில் இருந்த அர்ப்பணங்கள் பலருக்கும் இல்லை. शुरुआती दिनों में जो अर्पण समर्पण था वो बहुत से लोग के अंदर नहीं है। ஆமென். आमीन। அந்த உடைவும் உடைந்த இருதயமும் பலருக்கும் இல்லை. वो टूटा हुआ हृदय बहुत से लोग के अंदर नहीं है। ஆண்டவர் சொன்னார், परमेश्वर कहे நீ ஆகிலும் அதை செய்வியா? तू तो कम से कम वो करेगा क्या? அநேகரோடு உபதேசம் பண்ணினவர், अनेक से उपदेश किए, அநேகரை ஆமீன் தோத்திரம் புத்தி சொன்னவர், अनेक से बुद्धि कहे, சீசர்களை பார்த்து கட்டளையிட்டார். चेलों को देख के आज्ञा दिए। காரணம் என்ன? कारण क्या? அந்த உறவு மேன்மையானது, उनका रिश्ता बड़ा அந்த था, உரிமை மேன்மையானது, वो हक बड़ा था, அவங்க மேல வச்ச அன்பு மேன்மையானது. उनके ऊपर रखा प्रेम बड़ा था। ஆமென். आमीन। இவங்க மேல கர்த்தர் வச்ச எதிர்பார்ப்பு மேன்மையானது. इनके ऊपर परमेश्वर रखा उम्मीद बड़ा था। 33.5 வருஷங்கள் இந்த பூமியில் அவர் செய்த ஊழியம். 33.5 साल इस धरती पर किया उनकी सेवकाई। ஆமென். தோத்திர கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் தான் சிந்தி சம்பாதிச்ச சபை. अंतिम उन लहू बहाकर अपने दम से कमाया हुआ कलीसिया। இனி தன்னால் பூமியில் இருக்க முடியாது, பரலோகத்திற்கு போக வேண்டிய நேரம் இயேசுவுக்கு வருது. अभी वो पृथ्वी में रुक नहीं सकते, वो स्वर्ग चले जाएंगे, ऐसा स्थिति प्रभु यीशु के लिए आया। சீசர்களை திரும்பி பார்க்கிறார். चेलों की ओर मुड़ के देख रहे हैं। ஜீவனை கொடுத்து சம்பாதிச்ச சபையை இவனை நம்பி கொடுத்துட்டு போனேன். मैं जीवन देकर कमाया हुआ कलीसिया इसके भरोसे में देख के जा रहा हूँ। எதிர்பார்ப்பு புரிஞ்சுக்கிடுங்க. उम्मीद को समझ लीजिए। 33.5 வருஷங்கள் பிரசங்கித்ததை இனி இவர்கள் செய்யணும். 33.5 साल जो मैंने प्रचार किया, इससे अभी इनको करना है। ஆமென். आमीन। இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்து சம்பாதித்த அத்தனை மிகப்பெரிய ஊழியத்தை இவனை நம்பி கொடுத்துட்டு போணும். यीशु अपने जीवन को देकर कमाए कलीसिया सेवकाई को इसके ऊपर भरोसा रख कर देके जाना है। உலகம் முழுவதும் செய்யப்பட வேண்டிய ஊழியத்தை குறித்த மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, दुनिया भर में करने वाली सेवकाई के बारे में एक बड़ी उम्मीद। இவன் ஆகிலும் செய்வானா? ये तो कम से कम करेगा क्या? ஆமென். आमीन। எதிர்பார்ப்பு, उम्मीद, எதிர்பார்ப்பு. उम्मीद। இன்னைக்கு ராத்திரி இல்ல, आज की रात ஆனா உண்மையா சொல்றேன்ப்பா, मैं अभी सच कह रहा हूँ, எந்த சபை மேல ஆண்டவருக்கு எதிர்பார்ப்பு இருக்குதோ किस कलीसिया के ऊपर परमेश्वर के लिए उम्मीद இந்த है, சபைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய வாழ்க்கை இருக்கு. उस कलीसिया के लिए बहुत अच्छा जीवन। ஆமென். आमीन। மறுபடியும் சொல்றேன், फिर से कहता இந்த हूँ, ஊழியத்தை குறித்து ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு. इस सेवकाई के बारे में परमेश्वर के लिए एक उम्मीद है। ஆமென். आमीन। உனக்கு இது எந்த அளவுக்கு புரியும்னு எனக்கு தெரியல. ये तेरे को कितना हद तक समझ रहा है मुझे नहीं मालूम, ஆனா நீ தானா இங்க வந்தவன் கிடையாது. लेकिन तो अपने आप इस जगह पे नहीं आया। இது ஒரு நோக்கத்தோட தான் இந்த படியேற கத்தர் வச்சாரு. किसी एक मकसद के लिए इस सीढ़ी को चढ़ने के लिए रखे। சகோதரி, बहन, உன்னை கொண்டு ஆண்டவர் ஏதோ ஒண்ணு செய்யணும்னு நினைச்சிட்டார். तुझे रखकर परमेश्वर कुछ तो करना चाहते हैं। ஆமென். आमीन। உன் பசி ஆற்றப்படுவது மட்டுமல்ல அவருடைய நோக்கம், तेरा भूख सिर्फ मिटे यही उनका मकसद नहीं है, அநேகருடைய பசி ஆற்றப்படுவது. अनेक लोगों का भूख मिटाना। ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, एक उम्मीद है, உங்களை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. आपके बारे में एक उम्मीद है। இன்னைக்கு ராத்திரி அப்ப என்ன செய்யலாம்? तो आज की रात हम क्या करें? ஆண்டவரை பார்த்து கேட்கணும், परमेश्वर को देख के मांगना है, நான் என்ன செய்யணும்ப்பா? मैं क्या करूं पिता, நான் என்ன செய்யணும்? मैं क्या करूं, நான் என்ன செய்யணும்?
मैं क्या करूं? நான் முடிக்கிறேன். मैं खत्म कर रहा हूं. 10 நிமிஷம் இனி உங்களை ஜெபத்துக்குள்ள நடத்தணும். 10 मिनट अभी आपको प्रार्थना में चलाना है. நான் என்ன செய்யணும்ப்பா? मैं क्या करूं पिता? இந்த 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 ஸ்பெஷல் மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஃபர்ஸ்ட் டே ஒரு எதிர்பார்ப்பு ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். ये स्पेशल मीटिंग के पहले दिन पहला एक उम्मीद के एक सवाल के साथ मैं खत्म कर रहा हूं. நான் என்ன செய்யணும்? मैं क्या करूं? இந்த கேள்விதான். यही सवाल. ஏன் என்ன கொண்டு வந்தீங்க? क्यों मुझे लेकर आए? ஏன் இந்த சர்ச்சில் நான் வச்சிருக்கீங்க? क्यों मुझे इस चर्च में आप रखे? இந்த பைபிளை ஏன் என் கையில கொடுத்தீங்க? इस बाइबल को क्यों मेरे हाथ में आपने दिए? ஏன் எனக்கு முன்னால வந்து நின்னு துக்கப்படுறீங்க? क्यों मेरे सामने आके आप दुख पा रहे हो? நான் என்ன செய்யணும்? मुझे क्या करना है? அத சொல்லுங்க. நான் என்ன செய்யணும்? बोलिए मुझे क्या करना है? வருஷங்களுக்கு முன்னால நான் கேட்ட கேள்வி இன்னைக்கு உங்களுக்கு கேட்க வைக்கிறேன். साल पहले मैंने जो सवाल किया वही सवाल आपको पूछने के लिए रख रहा இந்த हूँ. தேசத்துக்கா நான் என்ன செய்யணும்? इस देश के लिए मैं क्या करूं? இந்த சபைக்கா நான் என்ன செய்யணும்? इस कलीसिया के लिए मैं क्या என் करूं? தெய்வத்துக்கா நான் என்ன செய்யணும்? मेरे परमेश्वर के लिए मैं क्या करूं? பிரதர், உங்களிடத்தில் இல்லாத ஒன்றை ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கிறார். परमेश्वर जो तेरे पास नहीं है उसकी उम्मीद परमेश्वर तुझसे नहीं करेंगे. நம்மட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்னா அது நம்மால முடியும்னு அது நினைச்சுக்கணும். हमसे परमेश्वर उम्मीद करते तो हमसे होगा करके समझ लेना के. ஆமென். आमीन. உங்க மேல அவர் எதிர்பார்ப்பு வச்சிருக்காருன்னா உங்களால அது முடியும். आपके ऊपर परमेश्वर उम्मीद रखे तो आपसे होगा. ஆமென். आमीन. நீங்க நினைக்கிறீங்க பாஸ்டர் இந்த மீட்டிங்ல எங்க தேவை சந்திக்கப்படும்னு வந்தா நீங்க என்னவோ பேசிட்டு இருக்கீங்க. आप सोच रहे इस मीटिंग में पास्टर हमारा जरूरत पूरा होगा करके आए तो आप तो क्या क्या बोल रहे हो. ஆமென். आमीन. அவருடைய தேவையை முதல்ல சந்திமா. उनके जरूरत को तो पहला पूरा करना. உன் தேவை நிமிடத்துல சந்திக்கப்படும். तेरा जरूरत मिनट में पूरा होगा. தெய்வீக சுகந்தானே. परमेश्वर का चंगाई ना. உனக்குடைய தெய்வீக சுகத்துக்கு நான் ரொம்ப நேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. तेरे को परमेश्वर की चंगाई के लिए बहुत समय बात करने की आवश्यकता नहीं. ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடு, தானா சுகமா. परमेश्वर की इच्छा के लिए समर्पण कर अपने आप ठीक हो जाएगा. ஹல்லேலூயா. हालेलुया. ஆமென். आमीन. அவருடைய மன விருப்பங்களை அதாவது அவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முன்னால வாங்க. तो उनकी मर्जी उनकी इच्छा को पूरा करने के लिए आगे आइए. இன்று முதல் உன் வாழ்க்கையில மாற்றம் இருக்கிறது நீ பார். आज से तेरे जीवन में बदलाव हुए उसे तू देखेगा. ஆமென். आमीन. இப்படி कैसे? நம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் வரேன் ஆண்டவரே. आपकी उम्मीद को पूरा करने के लिए मैं आ रहा हूँ. कितने लोग कह सकते मैं आ रहा हूँ, நான் வரேன். मैं आ रहा हूँ प्रभु. வலது கரத்தை உயர்த்தி दाहिने हाथ को उठाकर நம்முடைய முகத்தை வானத்துக்கு நேராக हमारे चेहरे को स्वर्ग आकाश को उठाकर இயேசுப்பா यीशु पिता பேசுங்க. இயேசுப்பா बात कीजिए. இயேசுப்பா यीशु पिता உங்க எதிர்பார்ப்பு என் மேல இருக்கும்னா आपकी उम्मीद मुझ पर है तो உங்க எதிர்பார்ப்பு என் மேல இருக்கும். आपकी उम्मीद मुझ पर है तो அந்த எதிர்பார்ப்பு எதுவா இருந்தாலும் वो उम्मीद कुछ भी क्यों ना हो. அந்த எதிர்பார்ப்பு எதுவா இருந்தாலும் वो उम्मीद कुछ भी क्यों ना हो. அதை நிறைவேற்ற நான் வரேன்ப்பா. उसे पूरा करने के लिए मैं आता அதை हूँ. நிறைவேற்ற நான் வரேன்ப்பா. उसे पूरा करने के लिए मैं आता हूँ. நான் நிறைவேற்ற நான் வருவேன். उसे पूरा करने में आऊंगा. அதை நிறைவேற்ற என்ன தருகிறேன். उसे पूरा करने के लिए मुझे देता हूँ. ஆமென். आमीन. ஹல்லேலூயா. हालेलुया. ஒரு ஆமென் சொல்லுங்க. एक आमीन बोलिए. உண்மைதானப்பா? सच है ना? உண்மையா சொன்னீங்களா? सच में बोले क्या? உண்மையா சொன்னீங்களா? सच में बोले क्या? இந்த வார்த்தை ரொம்ப பயங்கரமானது. ये वचन बहुत भयंकर है. இப்ப நான் ஊழியத்துக்கு வரும்போது मैं सेवकाई में आते समय சின்ன வயசுல குடிப்பழக்கம் உள்ளவன் நான். बचपन से ही शराब पीने की आदत है. நான் ஊழியத்துல வரும் பொழுது எனக்கு அல்சர் பிரச்சனை. मैं सेवकाई में आते समय मुझे अल्सर की परेशानी. என்னால சாப்பிட ஒண்ணும் முடியல. मैं ठीक से खाना नहीं खा पाता था. உண்மையாவே சொல்றேன். मैं सच कह रहा हूँ. டாய்லெட் இருக்கிற இடம் எல்லாமே ஒரு இடத்துல என்னால ஒரு 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 பழம் சாப்பிட முடியும். टॉयलेट के लिए भी मेरे को एक फल से ज्यादा मैं नहीं खा सकता. டாய்லெட்டை தேடி வச்சுட்டு தான் பக்கத்துல ஹோட்டல்ல எங்கேயாவது நான் சாப்பிடுவேன். टॉयलेट को किधर ढूंढ के रख के उसके बगल में किसी होटल में खाता. என் ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்தார். मुझे परमेश्वर सेवकाई के लिए बुलाए. ஊழியத்துக்கு வந்தா உபவாசம் இருக்கணுமாடா? इस सेवकाई में आना है तो उपवास रहना है. நமக்கு தான் குடல் புழுத்து கிடக்கு. हमारा तो पूरा हथेलिया ही सड़ा हुआ है. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாது. क्या करूं करके मालूम नहीं. ஆண்டவர் என்ன கூப்பிட்டா நீ வரியான்னு. परमेश्वर मुझसे कहे तो आ रहा है क्या? சொன்னேன் அது கதை ஆச்சு.
சரித்திரம் அது. நான் சொன்னேன் வர்றதுக்கெல்லாம் தெரியல, ஆனால் 5 பேர் 10 பேரை வச்சு தட்டுறதா இருந்தால் நான் இல்லை, நான் வரமாட்டேன். वो एक इतिहास कहानी है। मैंने कहा आने के लिए तैयार हो, लेकिन 5 लोग 10 जन को रख के मैं ताली बजाऊंगा ढोल बजाऊंगा नहीं। ஒரு நாள் ஆண்டோடைய சமூகத்தில் சொன்னேன், ஐயா நான் ஊழியத்துக்கு போகும்போது அவங்க ஏதாவது தந்தா சாப்பிடணும் இல்லை. मैंने एक दिन परमेश्वर से कहा मैं सेवकाई के लिए जाऊंगा तो सामने वाले कुछ देंगे तो मुझे खाना है ना। ஒரு வீட்டுக்கு போவேன், டீ கொடுப்பாங்க, குடிப்பேன். டீயை குடிச்சிட்டு வந்தாலும் டாய்லெட்டுக்கு கூடவா கேவலமாக இருக்கும்ல. एक घर में जाऊंगा, वो मुझे टी देंगे, वो टी पीते ही तुरंत टॉयलेट के लिए भागना पड़ेगा, कितना शर्म की बात है। என் சரீரத்தின் பலகீனம் நம்முடைய ஊழியத்துக்கு தடையா இருக்கு. मेरे शरीर की बलहीनता आपकी सेवकाई के लिए रुकावट है। ஆண்டவர்கிட்ட சொன்ன அதை குறித்து நீ வருத்தப்பட. परमेश्वर मसीह उसके बारे में चिंता मत कर। பாஸ்டர் மாட்ட கேளுங்க, पास्टर अम्मा से पूछिए ஜஸ்டின் மோசஸ் பாஸ்டர் காரம் சாப்பிடுவாரான்னு. जस्टिन मोसेस पास्टर तीखा खाते हैं क्या? பச்சை மிளகு கடிச்செல்லாம் சாப்பிடுவாரு. मैं तो हरी मिर्ची काट कर खाता हूँ। அன்னைக்கு என்ன சுகமாக்குனார். उस दिन मुझे चंगा किए। சொன்னார் உன் பலகீனத்தை குறித்து நீ வருத்தப்படாத, तेरी कमजोरी के बारे में तू चिंता मत என் कर, ஊழியத்தை செய், मेरी सेवकाई कर, அப்பா அவனை சுகமாக்குவேன்னு சொன்னார். तब पिता तुझे चंगा करेंगे करके कहे। அன்னைக்கு சுகமாக்குனார். उस दिन चंगा किए। ஆமென். आमीन। இன்னைக்கு 2 சப்பாத்தி இப்ப சாப்பிடணும்னா குறைஞ்சது 2-3 மிளகா பச்சை மிளகாது எனக்கு வேணும். आज 2 चपाती खाना है तो कम से कम 3-4 हरी मिर्ची चाहिए। நல்ல காரமா பிரசங்கம் பண்ணணும்ல. अच्छा तीखा प्रचार करना है ना। அல்லேலூயா. हालेलुया। தெளிவா சொல்றேன் bro. मैं ठीक से साफ कहूंगा, ஒரு நாள் கூட அந்த பலகீனத்துக்கான வருத்தப்பட்டதே இல்லை. मैं एक भी दिन उस बलहीनता के लिए चिंता नहीं किया। அன்னைக்கு என்ன சுகமாக்குனார். उस दिन मुझे चंगा किए। அன்னைக்கு சுகமாக்குனார். उस दिन मुझे चंगा किए। அதுக்கு பிறகு நான் அதை குறித்து வருத்தப்பட்டதே இல்லை. उसके बाद मैं उसके बारे में चिंता ही नहीं किया। இன்னைக்கு பூரண சுகத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன். आज परिपूर्ण चंगाई के साथ जी रहा हूं। சிம்டமே உடம்புல கிடையாது. उसका सिम्टम ही मेरे शरीर में नहीं। நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். मैं जो बोल रहा हूं आपको समझिया करके लग रहा है। தேவனுடைய திட்டத்துக்கு, தேவனுடைய விருப்பத்திற்கு, அவருடைய எதிர்பார்ப்புக்கு நான் என்ன கொடுத்தப்போ என் பலகீனம் என்கிட்ட இல்ல. परमेश्वर की इच्छा, परमेश्वर की उम्मीद को पूरा करने के लिए जब मैंने अपने आप को उनको दे दिया तो मेरी बलहीनता, कमजोरी मेरे अंदर नहीं है। ஆமென். आमीन। ஆண்டவருடைய எதிர்பார்ப்புக்கு ஒன்னு கொடு. परमेश्वर की उम्मीद के लिए तुझे दे। உனக்கு குழந்தையை தெய்வம் தருவார். तेरे को बच्चा परमेश्वर देंगे। உன் கடனை கர்த்தர் மாற்றுவார். तेरे कर्ज को परमेश्वर வியாதி बदलेंगे। ஆண்டவர் சுகமாக்குவார். तेरे बीमारी को परमेश्वर चंगा करेंगे। தலை குனிஞ்ச இடத்துல தெய்வம் உன்னை வைப்பார் ஆசீர்வாதமா. तुझे तूने जहां सिर नीचे किया वहां पर परमेश्वर तुझे आशीषित रखेंगे। இன்னைக்கு ராத்திரி அதான் நம்ம அறியணும். आज की रात उसे ही हमें जानना है। அவருடைய எதிர்பார்ப்பு இந்த ஊழியமா இருந்துச்சு. उनकी उम्मीद ये सेवकाई थी। நாம ஊழியத்திற்கு வரும்பொழுது கடனோட தான் வந்தோம். मैं सेवकाई में आते समय उधारी कर्ज के साथ ही आया। தேவனாகிய கர்த்தர் என் சூழ்நிலை எல்லாம் மாற்றினார். मेरा प्रभु परमेश्वर मेरे सारे அவருடைய परिस्थिति बदल दिए। எதிர்பார்ப்புக்கு என்னை ஒப்பு கொடுத்த பொழுது उनकी उम्मीद के लिए जब मैंने समर्पण किया, என் சூழ்நிலை அவர் மாற்றினார். मेरी परिस्थिति को बदल दिए। என் சூழ்நிலை அவர் மாற்றினார். मेरी परिस्थिति को बदल दिए। அதுக்கு மேல விளக்கமா எனக்கு சொல்ல தெரியாது. इसके ऊपर मैं और समझा के बता नहीं வாழ்க்கையில सकता। மாற்றம்ங்கிறது திங்கிற ஆகாரம் முதல், உடுத்துற வஸ்திரம் முதல், போடுற செருப்புல வரைக்கும் எனக்கு பார்த்தேன். मेरे जीवन में बदलावट का जो आशीष है, खाने से, कपड़ा पहनने से, पहनने वाले चप्पल तक दिखेगा। இன்றைக்கு ராத்திரி பொழுதில் आज की रात அந்த ஆண்டவர் உங்கள் மேல் வச்சிருக்கிற எதிர்பார்ப்புக்கா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். वो परमेश्वर वो उम्मीद आपके ऊपर रखे, इसके लिए परमेश्वर का धन्यवाद। நிறைய சபைகள்ல இப்படி ஆண்டவர் பேசல, அதான் நான் சொல்றேன். बहुत से कलीसिया में परमेश्वर ऐसा बात नहीं कर रहे, वही मैं आपसे कह रहा हूँ। கர்த்தர் இந்த ராத்திரியில் உங்களோடு பேசுகிறார் என்றால் परमेश्वर आज की रात आपसे बात कर रहे तो என்னவோ ஒரு எதிர்பார்ப்பு உங்களை குறிச்சு. कुछ तो उम्मीद है आपके बारे में। அது எதுவா இருந்தாலும் சுவாமி, वो कुछ भी हो स्वामी, அதை நான் செய்ய முன் வருகிறேன். उसे मैं करने के लिए आगे आता हूँ। உங்களால் அப்படி சொல்ல முடியும்? आप उसे कह सकते हो क्या? உங்களை விட பாக்கியமா இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. अरे आपसे भी धन्य इस दुनिया में और कोई नहीं है। புரியுதா இல்லையா? समझ में आ रहा है कि नहीं? தெய்வம் உங்க மேல ஒரு எதிர்பார்ப்போடு உங்க முகத்தை பார்க்கிறாருன்னா உங்களை விட மேன்மையானது இந்த உலகத்துல எவனும் இல்லை. परमेश्वर एक उम्मीद के साथ आपके चेहरे को देख रहे तो आपसे भी धन्य व्यक्ति इस दुनिया में और कोई नहीं। ஆமென். आमीन। இன்றைக்கு ராத்திரி ஒரு கணம் எழும்பி நிற்போம். आज की रात एक बार खड़े हो जाएंगे। சரியாக 10 மணி. ठीक 10 बज रहे। ஆமென். ஒரு கணம் ஜெபிக்க போகிறோம். एक बार प्रार्थना कर कर जाएंगे। ஆண்டவர் உங்களிடத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு பேசினார். परमेश्वर